கலைத்தாயின் செல்ல குழந்தைகளே இவங்க தான். வாங்க நாட்டுப்புற இணையர்கள் செந்தில் ராஜலட்சுமி. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். வணக்கம் வணக்கம் அண்ணா. தலைவருக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எல்லா இசை கலைஞர்களும் வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், நம்ம கைத்தட்டல் பூச்செண்டு தந்தவங்களை வரவேற்கணும்யா. உலகெல்லாம் சரகடித்து பறக்குறாங்க. சந்தோஷம். முதல்ல ஆமாங்கண்ணா, என்ன சொல்லி தொடங்க போறீங்க? தலைவருக்கு வணக்கம் சொல்லி, அனைவருக்கும் வணக்கம் சொல்லி, ஏன்னா அப்படியே தரையில் நிற்கிறோமா பறக்கிறோமாங்கிற மாதிரி இருக்க ஒரு உணர்வு. ஏன்னா ரொம்ப ஆண்டுகளா அண்ணனை நேரில் பார்க்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதுல பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஆசை. அவர் சொல்றாரு அவருக்கும் ஆசையா. நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. இப்போ ஒரு வணக்க பாடலை நம்ம வணக்கத்தே பாடலாவா? ஆமாங்கண்ணா. மக்களே, நமது மண்ணின் மைந்தர்கள். எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லணும். சொல்லுங்க சிஸ்டர். அண்ணன் கோவமா பேசும்போது நிறைய டிவில பாத்திருக்கேன். அப்ப பார்த்தா சிங்கம் மாதிரி இருப்பாரு. நாங்க இப்ப அண்ணன் நடந்து வரும்போது பெண்கள் எல்லாருமா சேர்ந்து அவங்கள வரவேற்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது குழந்தை மாதிரி இருந்தாங்க. அதே போல நாங்க நிறைய மேடைகள் தொடர்ந்து பாடிட்டு இருக்கோம். பெரிய அங்கீகாரம் அடையாளம் தமிழ் மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மேடைக்கு வரும்போது ஒரு குழந்தை தீபாவளிக்கு ரெடி ஆகிற மாதிரி என்ன ட்ரெஸ் வாங்கணும், என்ன பூ சூடணும்னு எல்லாருமே இங்க எல்லார் முகத்திலயும் ஒரு 1000 பல்ப் எரியுது. நேத்துதான் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்படியா? நீங்க பாட பாட அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாகட்டும். தொடங்கட்டும் உங்களுடைய தமிழ் முழக்கம்.